Hey Diddies, welcome back to our channel. இன்னைக்கு கொடைக்கானல் சீரிஸ் டே 1 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மார்னிங்கே நாங்கள் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிற இடம்னா ஒரு டெம்பிளுக்கு தான் போகிறோம். அங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டே 1 ஆஃப் கொடைக்கானல்ல. நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு ஸ்பாட் இருந்தது, நல்லா இருந்தது இந்த இடம். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு குரூப் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த டெம்பிள். உள்ள போட்டோஸ் அலௌட் கிடையாது, அதனால உள்ள எடுக்கல. நாங்க வெளியில மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கேன். கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க வெளியில வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் கொடைக்கானல்ல பூம்பாறை வில்லேஜுக்கு தான் போறோம். அங்க முருகன் கோயில் இருக்கு. சேவல்கோடி பறக்குதடா, சேத்து ஈடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா, தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா, தமிழருக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டு நாங்க பூண்டு வாங்கணும். பிகாஸ் பூண்டு இங்க விளையும்ல. ஸோ அதனால நிறையா இருந்தது. ஒரு லைக் நீங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒண்ணு போட்டாலே செம காரமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பூண்டெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா குளிர் வேற, நிறைய மிஸ்ட் அங்கே போயிட்டு இருந்தது ஃபுல்லா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் நான், மிஸ்ட் எல்லாம் போறது. நல்லா சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் எங்க போறோம்னா ஒரு ஷீப் ஃபார்ம் தான் போறோம். அந்த இடம் வந்து ஒரு லேக் கிட்ட இருக்கு. அங்க நிறைய சாங்ஸ், நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த பிளேஸ் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இங்க குதிரை இருந்தது, இதுல வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஷீப்ஸ் எல்லாமே அதாவது வெளியில போயிட்டு மேய போயிடுச்சா. ஒன்லி ரேபிட்ஸ் தான் இருந்தது அப்போ நாங்க போற டைம்ல. நிறைய ரேபிட்ஸ் அவ்வளோ ஒயிட்டா இருந்தது. அந்த காதெல்லாம் ரொம்ப பிங்கிஷா இருந்தது, அழகா இருந்தது, ஆசையா இருந்தது தொட்டு பார்க்கறதுக்கு. பட் அது உள்ள இருந்தது. சிலது வந்து ப்ரௌன் கிரே ஈச் கலரும் நிறைய இருந்தது, ஒயிட் இருந்தது, நிறைய அங்கே ஃபுல்லா ரேபிட்ஸ் இருந்தது. அப்புறம் தான் வெளியில போயிட்டு அந்த வெளி பக்கம் தான் நம்மளுக்கு லேக் இருக்கு. அங்கே ஃபுல்லா ஒரு நேச்சர் சீனரிஸோட நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் அது. அதான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஒரு மூவிஸ்ல நிறைய எடுத்திருக்காங்க. அந்த கிளிப்பிங்கும் மானாக உனை மலையில் பார்த்தேன், தேனாக உனை மலரில் பார்த்தேன், மயிலாக உனை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லேக் கிட்ட போக முடியாது. ஸோ லேக் கிட்ட போக வந்து கீழே இன்னொரு வழி இருக்கு. அதை வந்து இதுதான் கொடைக்கானல்ல இருக்க மன்னவர் ஈகோ டூரிசம் ஸ்பாட்டு. ஸோ இதுக்குள்ள போயிட்டு இது வந்து இதுக்கும் பே பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அங்க போட் ரைடிங்கும் இருக்கு. அப்புறம் லேக் கிட்ட போய் பார்க்கலாம்.
சொல்கிறேன் உன்னை, நீ ஏசி செல்கிறாய் என்னை. வீணை தன்னையே மீட்டிக் கொண்டதாய் எண்ணிக்கொள்கிறேன் அன்பே. காலம் என்பது மூவியும் அங்கதான் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் கார்டன் தான் போறோம், வாங்க போய் பார்க்கலாம். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பயத்தை அணைக்க அவ்வளோ ஜாலியா இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கொடைக்கானல் அவ்வளோ மிஸ்ட்டு, ஒரு குளிர், லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அப்புறம் வந்து நைட்டு தான் நாங்கள் அல்பேகியோ போயிருந்தோம். ஏன்னா ஈவினிங் மோஸ்ட்லி ஒரு 5:30க்குலாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா டூரிசம் ஸ்பாட்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு டே 2 இன்னும் நல்லா இருக்கும். குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், சூசைட் பாயிண்ட் எல்லாமே நாளைக்கு தான் போக போறோம். டே 2 எனக்கு அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பபாய்.